நான் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவின் பாதையில் நடக்கிறதா இருந்தால் உங்களை புறக்கணிக்கும் பொழுது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகும். காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டீங்க, பேசியிருக்கவே மாட்டீங்க, ஹாய் கூட சொல்லியிருக்க மாட்டீங்க, சம்மதமே இல்லாமல் எது நிற்பான். ஹல்லேலூயா. நான் 2-3 டேஸாக நான் யோசிக்கிட்டு இருந்தேன். என்ன வச்சுருந்தேன்னா, நமக்கு மட்டும் ஏன் எதிரி எங்கெங்கேன்னு வந்துட்டு இருக்குது, எதுக்கு? அப்போ தான் ஆண்டவர் ஞாபகம் பண்ணினார். எங்கள் சங்கீதம் 69 தமிழில் வாசிங்க. நிமித்தம் இல்லாமல், நிமித்தம் அதாவது காரணமே இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். தலை முடிக்கு அதிகமாக இருக்கிறாங்களா? நம்ம தலைமுடி எண்ணி பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் அதோட அதிகமாக இருக்கிறாங்களா? நான் யோசிச்சாம அது உண்மைதான். இந்த 18 வருஷமா பார்க்குற சம்மதமே இல்லாமல் எங்கெங்கெல்லாம் எழும்புறானுங்களேன்னு வாசிங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாகி காரணமே இல்லாம எனிமீஸ். பார்த்துருக்கீங்களா? காரணமே இல்லை. நம்ம அவங்ககிட்ட பார்த்துருக்க மாட்டோம், பேசியிருக்க மாட்டோம், அவங்க எங்கேயோ இருப்பாங்க, நம்ம எங்கேயோ இருப்போம், எவனோ ஒருத்தர் நடுவில் சொல்லியிருப்பான், அதை நம்பிக்கிட்டு இவங்க நம்மளே இதே மாற்றிருப்பாங்க. நடுவில் எவனோ ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு எதுவும் என்கிட்ட பேச தைரியம் இல்லை, அவன் என்ன பண்ணுறான், நேரம் என்கிட்ட பேசாமல் வெளியே போய்ட்டு 10 பேர் சொல்லுவான். முதலாவது இவனுக்கே தைரியம் நீ. இப்போ அதை வச்சுக்கிட்டு இவங்க இவங்க இப்படியா? ஹல்லேலூயா. நான் அப்போ தான் யோசிச்சேன், ஏன் ஆண்டு எனக்கு மட்டும் எதிரி சுற்றி வந்துட்டு இருக்காது? அப்போ தான் ஆண்டு இந்த பாருங்க, ஜபிக்கிற நேரத்தை இதில் யோசிக்கும் பொழுது இந்த வசனத்தை காமிச்சு தேட ஆரம்பித்தேன். தேடும் பொழுது அங்கே தான் போடுறேன், ஆமாம் உண்மை தான். அப்போ தாவீதுக்கு இதே நிலைமை தானா? நீ தேவனால் அபிஷேகப்பட்டது உண்மையானால் உனக்கு காரணமே இல்லாத எதிரிகள் உண்டாவார்கள். If it is true that you are truly anointed by God, you will have enemies all around you. அதை பார்த்து நான் தப்பு பண்ணிட்டேனோ, ஐயோ என்னை ஆண்டவர் விலகிட்டாரோ, அப்படி பயப்படாதீங்க. அதுதான் உன் பாதையின் அடையாளம். நீ கர்த்தருக்குள்ள சரியா நடக்கிறதுக்கான முக்கிய அடையாளம். You must go through rejection. நீ புறக்கணிக்கப்பட்டால் தான் நீ யாரும் உனக்கு தெரியும். ஒரு பக்கம் ஆட்கள் உன்னை பகைப்பார்கள், புறக்கணிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னொரு பக்கம் உனக்குன்னு சில ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க லைஃப்ல ரிஜெக்ஷனே இல்லைன்னா நீங்க grow பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். If there's no rejection, it means you never grow in your life. அப்ப அடுத்த வாட்டி உங்களை மத்தவங்க ரிஜெக்ட் பண்ண பொழுது சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கங்க இந்த காரியத்தை. There is something happening. இயேசு go through பண்ண ரிஜெக்ஷன், இயேசு go through பண்ணாரு, நன்மை தானே செய்தாரு, யாருக்குமே தீமை சில தானே. யாரு சாப்பாடும் தட்டி உள்ளதானே போயிட்டு சாப்பிட போய் எத்திருக்காரா? இல்லையே, ஒண்ணுமே பண்ணலையே. ஆனா ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? என்ன காரணம்? When the light of God is shining through him, the people could not accept, especially those who are living in darkness. இருள்ல வாழ்றவங்களுக்கு அபிஷேகப்பட்டிருக்கும் இருக்கிற ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. இதுக்கு மேல யாராவது உங்களை ரிஜெக்ட் பண்றாங்களா? உங்க சைட்ல எல்லாம் கிளீனா இருக்கு, கிளியரா இருக்குன்னா ஒன்னே ஒன்று சொல்லுங்க, நான் தேவனால் அபிஷேகப்பட்டவன், தேவனால் அபிஷேகப்பட்டவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 20 எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, God gives victory to the anointed. அபிஷேகப்பட்டவர்களுக்கு தான் ஏராளமான உபத்திரவம் உண்டாகும், ரிஜெக்ஷன் உண்டாகும். Because when you are anointed, you are favored by God. Favor that is resting on you will attract the spirit of jealousy. நீங்க தேவனால் அபிஷேகம் பட்டிருக்கிறீங்கன்னா உங்க மேல கர்த்தரோட தயவு இருக்கும். அந்த தயவு என்ன பண்ணுனா உங்களுக்கு விரோதமாய் பொறாமையின் ஆவியை எழுப்பி விடும். You can't help it. But remember, the favor of God is your shield. கர்த்தரோட தயவே உனக்கு கேடகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை நெருங்க முடியாது, அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சிருந்தான்னா எலும்புகள் யாருன்னு காமிக்காமலே மறைச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? நம்ம அதை பார்த்து ஹர்ட் ஆகிறோம், ஃபீல் ஆகிறோம் தானே. ஆனால் ஆண்டவர் நினைச்சிருந்தா அது காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறீங்க. இஃப் a person who can discern, நீங்கள் பக்கத்து அறிகிற ஆட்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிஞ்சுக்க முடியும்? கர்த்தரோட தயவு என் மேலே இருக்குது, கர்த்தரோட அபிஷேகம் என் மேலே இருக்குது, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. நீங்கள் நெகட்டிவாக பார்க்க மாட்டீங்க, பாசிட்டிவாக பார்ப்பீங்க. உலகமே உன்னை எதிர்த்து நின்றாலும் கர்த்தர் உன் பக்கம் நிற்பார். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் த பீப்புள் அரவுண்ட் யூ. உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் புறக்கணிக்கப்படும் பொழுது சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்க. அக்செப்ட் இட் ஜாய்ஃபுல்லி. ரொம்ப சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணுங்க. ரூத்துக்கு தெரியுது, கர்த்தருடைய சித்தத்திற்காக நான் புறக்கணிக்கப்பட்டு தான் ஆகணும். அவன் அதை அக்செப்ட் பண்ணுறான். 12 வயசு தான்
போகாஸ் என்ற ஒரு ஆசீர்வாதம். நீங்க புறக்கணிக்கப்படுகிறீங்கன்னா போகாஸ் வந்து கொண்டிருக்கிறார் என்ற அர்த்தம். உங்களோட ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்குது அர்த்தம். ஹல்லேலூயா.